அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன் வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப். இந்த வல்லக்கோட்டை ஊர் எங்கே இருக்குன்னா, ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற அந்த மெயின் ஹைவேல தாங்க இந்த வல்லக்கோட்டை ஊர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் வல்லக்கோட்டைனால உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற முருகர் கோயில் இருக்குது, சுப்பிரமணிய சுவாமி முருகர் கோயில். அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த வல்லக்கோட்டைக்கு எப்படி பஸ்ஸில் வர முடியும்ன்ட்டு பார்க்கலாம். தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ் எல்லாம் இந்த வல்லக்கோட்டை வழியாக தாங்க போகும். அதாவது 583 ரூட் நம்பர். தாம்பரத்துலேருந்து ஒரகடம் வழியாக, படப்பை, ஒரகடம், வல்லக்கோட்டை வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ் ரெகுலராகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஃப்ரீக்வன்சியில் பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. நீங்கள் தாம்பரத்துலேருந்து வல்லக்கோட்டை வரணும்னு நினைக்கிறவங்க அந்த பஸ்ஸில் பயன்படுத்திக்கலாம். பஸ்ஸோட ரூட் நம்பர் 583. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வல்லக்கோட்டை வரணும்னு நினைக்கிறவங்களும் அதே பஸ்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். தாம்பரத்துலேருந்து வல்லக்கோட்டை சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பயண நேரம் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கூட ஆகலாம், டிராஃபிக்கை பொறுத்து. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வல்லக்கோட்டை ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆகும் ட்ராவல் டைம். ஸ்ரீபெரும்புத்தூர் ரொம்ப பக்கம். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க ஒன்று தாம்பரம் தாம்பரத்துலேருந்து பஸ் மூலமாக வரலாம். இல்லை கிண்டி இறங்கிட்டிங்கன்னா கிண்டிலேருந்து பூந்தமல்லிக்கு நிறைய பஸ் இருக்கும். கிண்டிலேருந்து கூட ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது. ஆனால் ஃப்ரீக்வன்சி அந்தளவு இருக்காது. ஸோ நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் பூந்தமல்லி வந்துட்டிங்கன்னா பூந்தமல்லிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்ட பிறகு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற பஸ் ஏறினீங்கன்னா இந்த வல்லக்கோட்டை ஊருக்கு ரீச் பண்ண முடியும். மற்றபடி ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரம் தாங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்படி இல்லைனா கிண்டி வந்துடலாம். கிண்டி இறங்கிட்டு அங்கேருந்து 2 பஸ்ஸு மாறி வர மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு வெஸ்ட்டு சைடில் ஆவடி அந்த சைட்லேருந்து வரவங்களாம் ஆவடியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் டைரக்ட் பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கேருந்து பஸ்ஸு மாறி தான் வரணும், தாம்பரம் போகிற பஸ்ஸு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட டேரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பஸ் இருக்குது, 583Kன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினீங்கனாலும் வல்லக்கோட்டை வரலாம். அதேமாதிரி கோயம்பேடுலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பூந்தமல்லி வந்துட்டிங்கன்னா பூந்தமல்லிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு நிறைய பஸ் இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற பஸ் ஏறிங்கன்னா வல்லக்கோட்டை வரலாம். அது இல்லாமல் செங்கல்பட்டு, திருவள்ளூர்லேருந்து வரவங்க டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்குது, ரூட் நம்பர் 82C. அந்த பஸ் ஸ்ரீபெரும்புத்தூர், வல்லக்கோட்டை, ஒரகடம் வழியாக தான் போகும். ஸோ அந்த பஸ்ஸில் பயன்படுத்தி நீங்கள் திருவள்ளூர்லேருந்து வரவங்க அந்த பஸ்ஸில் வரலாம். அதுமாதிரி செங்கல்பட்டு இந்த பகுதியிலேருந்து வரவங்களாம் அந்த டிஎன்எஸ்டிசி பஸ் மூலமாகவும் வல்லக்கோட்டைக்கு வரலாம். இந்த வல்லக்கோட்டை முருகர் கோயில் ரொம்பவே பழமையான கோயிலுங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான கோயில்னு சொல்லப்படுது. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, இங்கே இருக்கிற மூலவர், அதாவது முருகர் 7 அடி தோற்றத்தில் காட்சி அளிக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு இந்த கோயில் முருகரோட 7ஆம் படை வீடுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கோயில் உள்ள அந்த பெயிண்டிங்கில் அந்த வாக்கியம் போட்டிருந்தாங்க. அந்த கோயிலோட அர்ச்சகர் கையிலையும் நான் கேட்டேன், அவரும் இதான் சொன்னார், முருகரோட 7ஆம் படை வீடு தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில். கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு திறந்து மத்தியானம் 1 மணிக்கு மூடிடுவாங்க. ஈவினிங் 4 மணிக்கு திறந்து நைட்டு 8:30 மணிக்கு மூடிடுவாங்க. எல்லா முருகர் கோயில் மாதிரியும் இந்த கோயிலும் விசேஷ நாட்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமை. மற்றபடி சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நான் செவ்வாய்க்கிழமை தான் போயிருந்தேன். ஃப்ரீ தரிசனத்தை தான் போனேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பார்க்க முடிஞ்சது. கட்டண தரிசனமும் இருக்குது, 100 ரூபா கட்டண தரிசனம். அது காலியாக தான் இருந்தது. நீங்கள் போகிற டைமிங் பொறுத்து கூட்டம் அதிகமாக வரலாம். விசேஷ நாட்களில் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கோயிலோட மூலவர் வள்ளி தேவசேனா முருகர். மூலவர் பகுதியில் வெறும் தரிசனம் மட்டும் தாங்க பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் அர்ச்சனைலாம் பண்ணணுன்னா வெளியில் உற்சவர் மூர்த்தி வச்சுருக்காங்க, அங்கே தான் நீங்கள் அர்ச்சனைலாம் பண்ண முடியும். அர்ச்சனை டிக்கெட்டுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்ச பிறகு லெஃப்ட் சைடில் கோயில் நிர்வாகம் அந்த ஆஃபீஸ் இருக்குது, அங்கே நீங்கள் கட்டணம் செலுத்தி அர்ச்சனை வாங்கிக்கலாம். மற்றபடி ஏதாவது வேண்டுதலுக்கு ஏதாவது நிறைவேற்றணும்னா அதுக்கான கட்டணம் விவரம்லாம் சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் பணம் செலுத்தி ரசீது பெற்ற பிறகு நீங்கள் அர்ச்சனை செய்ய முடியும். அது இல்லாமல் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சின்னா கூட ஒரு நாளைக்கு 3500 நினைக்கிறேன், அந்த கட்டணம் செலுத்தி நீங்கள் அன்னதானமும் கொடுக்கலாம். நானும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகை அன்னதானத்துக்கு கொடுத்தேன். ஆஃபீஸ் உள்ளே தான் போய் கொடுத்தேன். ப்ராப்பராக அதுக்கு ரசீது கொடுத்து பேர்
கேட்டு ரசீதுலாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் டொனேஷன் பண்ணலாம். நான் ஜென்ரலாக எல்லா கோயிலுக்கு போனாலும் நான் ஃபாலோ பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, எந்த கோயில் போனாலும் உண்டியலில் தான் காசு போடுவேன், தட்டில் போட மாட்டேன். ஏன்னா உண்டியலில் போடுற காசு தான் வந்து கோயிலுக்கு போகும். தட்டில் போடலாம், அது உங்களோட விருப்பம். நான் மோஸ்ட்லி போட மாட்டேன், எப்போயாச்சும் தான் போடுவேன். சின்ன கோயிலாக இருந்தால் அப்போ தட்டில் போடுவேன். ஏன்னா அந்த கோயில் தர்மகர்த்தா வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராரு. பெரிய கோயிலுக்கு எல்லா வகையிலும் வருமானம் கிடைக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் பெரிய கோயிலெலாம் போனேன்னா உண்டியலில் தான் போடுவேன். மூலவர் முருகர் சன்னதி தவிர்த்து நிறைய சன்னதிகள் இருக்குங்க. கணபதி சன்னதி இருக்குது, தேவி கருமாரியம்மன் சன்னதி இருக்குது, ஆறுமுக சண்முகர் அந்த சன்னதியும் இருக்குது. ரீசெண்டாக தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதம் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஜூன் 2025. அப்போ வந்து கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் போயிருக்கிறேன். அப்போ வந்து இந்த அளவுலாம் டெவலப்மெண்ட் நடக்கலை. இப்போ வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ண டைமில் தான் இந்த கோயிலை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக தாங்க வச்சுருக்காங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே தாங்க இந்த அன்னதானம் பில்டிங் இருக்குது. இங்கே தான் டெய்லி அன்னதானம் தராங்க. மதியானம் 12லேருந்து 1 அந்த டைமிங் தான் அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. ப்ராப்பர் சாப்பாடு தான், சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல், ஊறுகாய் வைக்கிறாங்க. நல்லா தாங்க அந்த சாப்பாடு. வெயிட் பண்ணி உங்களால் சாப்பிட முடியும்னு நினைக்கிறவங்க இந்த அன்னதானமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அன்னதான கூடத்துக்கு லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, பயன்படுத்திங்க. அது இல்லாமல் அந்த குளம் பக்கத்துலேயும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அந்த குளம் பக்கத்தில் தாங்க 2 வீலர் கார் பார்க்கிங்லாம் இருக்குது. அது இல்லாமல் கோயிலோட பேக் சைட்லேயும் கார் பார்க்கிங்கான போதுமான இட வசதி இருக்குது. கோயிலுள்ளே பிரசாதம் கூட வைக்கிறாங்க. லட்டு, முறுக்கு, அது இல்லாமல் தொன்னையில் இந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி அந்த டைப்பில் சாப்பாடு அது மாதிரியும் விற்கிறாங்க. அது இல்லாமல் கீ செயின் சில அந்த மாதிரி பொருட்களும் விற்கிறாங்க. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இதுதாங்க வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு நான் போனபோது எனக்கு கிடைச்ச ஒரு நேரடியான அனுபவம். ஹோப் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.